வணக்கம். ஸ்ரீராமன். பெரியபாளையத்தம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கோழி விடக்கூடிய பழக்கம் அங்கே இருக்கு. ஒரு வீட்டில் தொடர்ந்து ஒருவருக்கு உடல்நலம் குன்றி மருத்துவமனைக்கு சென்று வந்து திரும்பவும் அதே பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டே இருந்தால் முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம், ஏதாவது காத்து கருப்பாக இருக்குமோ, செய்வினையாக இருக்குமோ, துஷ்ட வேலையாக இருக்குமோன்னு ஒரு சந்தேகமானதே உங்களுடைய ஆள் மனசில் இருக்கும். கண்டிப்பாக வந்திருக்கும், யாராக இருந்தாலுமே. அப்போ என்ன செய்யலாம்? நம்ம கோவிலுக்கு போயிருப்போம், கயிறு மந்திரிச்சு கட்டியிருப்போம், தேங்காய் தீபம் போட்டிருப்போம், பூசணிக்காயில் தீபம், இந்த மாதிரி நிறைய பூஜைகள் பரிகாரங்கள் நாம் செஞ்சுருந்தாலும் கூட சரிவர பலன் கொடுத்துருக்காது. நீங்கள் ஒரே ஒரு தடவை பெரியபாளைய அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. பெரியபாளையத்து அம்மன் ரேணுகா தேவி அம்மா ஆரணி ஆற்றங்கரையில் இருக்காங்க. அற்புதமான அழகிய ஊர் அதுன்னு சொல்லலாம். ஏழை எளியோரை காத்து அருளக்கூடிய நம்ம வீட்டு நடுவீட்டு தெய்வம்னு சொல்லலாம். அம்பாள் அவ்வளோ அழகா இருப்பா, பெரியபாளையத்துக்காரி. அதை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமே அப்படின்னு இருக்கும். நீங்கள் பெரியபாளையம் அம்மனுக்கு கோயிலுக்கு போனீங்க, நான் வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு வந்தேன், ஆனால் இதை மட்டும் நான் மறந்துட்டு வந்தேன்னு உங்கள் மனசுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை மறுபடியும் ஒரு தடவை போனீங்கன்னா செஞ்சு பாருங்கள். கடன் பிரச்சனை இருக்கா, தீராத வியாதி இருக்கா, மன உளைச்சல் இருக்கா, மன நிம்மதி இல்லாத காரணத்தினால சரியான முறையில் தூக்கம் வரலையா, ஒரு சேவல் வாங்கி, கருப்பு கலர் சேவல் வாங்கி நீங்கள் அதை அப்படியே மனசார கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு மனசார வேண்டிக்கோங்க, அம்மா நான் இந்த கோவிலுக்கு நான் சேவலை நான் காணிக்கையாக கொடுக்குறேன், நான் எனக்கு உயிரோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு மனசார நினச்சிக்கோங்க. உங்களுடைய என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டிக்கோங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து என் உடம்புல தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது, இதெல்லாம் எனக்கு சரியாகணும் அப்படின்னு மனசார உங்களுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலோடு வேண்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சேவலை வாங்கிட்டு போய், கருப்பு சேவலை வாங்கிட்டு போய் ஆத்மார்த்தமாக கொடுத்துட்டு அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நவதானியங்களுக்கு, கம்பு, சோளம், ராகி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே கொஞ்சம் தர்தருன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயே அரைச்சிட்டு ஒரு கிலோவோ 2 கிலோவோ எடுத்துகிட்டு போய் அது சாப்பிட்றதுக்கு அந்த தானியங்களையும் சேர்த்து உணவாக கொடுத்துட்டு வாங்க. அது அந்த கோவிலில் அது பாட்டுக்கு அங்கங்கே உணவுகளை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். இது ஏன் நாம் உயிரோடு கொடுக்குறோம் அப்படின்னா, நம்முடைய உடல்நலம், ஒருத்தருடைய உடல்நலம் பாதிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு கெட்ட சக்தியினால தான் உங்கள் உடம்பு பாதிச்சிருக்கு, மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, கனவோட தொல்லை ரொம்ப பாதிப்பாக இருக்குது, யாரோ தூங்குறப்ப ஏதோ அமுத்துற மாதிரி இருக்குது, எனக்கு மனசுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, மனசெல்லாம் பாரமாக இருக்குது, என்னால் யாருக்கிட்டேயுமே சொல்ல முடியல, சொல்லி அழுவதற்கு உண்டான எந்த ஒரு சங்கடம் என் மனசுலேருந்து வெளியில் சொல்ல முடியாமல் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்க அம்மாவை போய் பாருங்க. அந்த தாயானவ தாயுள்ளத்தோட உங்களை பாப்பா. அந்த சேவலை நீங்கள் அது சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்து அந்த இடத்துல விட்டுட்டு வரும்போதே உங்களுடைய கர்ம வினைகள் மட்டுமல்ல, உங்களுடைய பாவமும் தொலைஞ்சு போகும். அந்த தெய்வத்துடைய அனுகிரகமானது கண்டிப்பாக உங்கள் மேலே கிடைக்கன் பார்வை படுங்க. காரணம், அந்த தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய அந்த தாயானவன் உங்களை பார்க்காம விட்டுருவாளா? அங்கே வரக்கூடிய அத்தனை பேர்த்தையும் அந்த அம்மா பார்க்குறா, உங்களை கொஞ்சமாவது கடைக்கனில் பார்க்காம இருப்பாளா? பாப்பா இல்லையா? அதனால் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் எந்த நிமிஷம் நீங்கள் போய் பெரியபாளையத்தம்மன் சன்னதியில் அவளை பார்க்குறீங்களோ, அந்த சேவல் அங்கே விட்டு வரீங்களோ, அந்த நிமிஷமே எல்லாம் விலகி போயிருங்க. உயிர் பலி வேண்டாம், உயிர் பலி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு தடவை போய் பண்ணி பாருங்கள். ஆனால் யாரையுமே கெடுக்கணும்,
ஒருத்தருக்கு வந்து நம்ம கெட்ட எண்ணத்தோட அதை செய்யணும் எதையுமே நினைக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச அந்த பாவத்தின் பலனாக, கர்மவினையை தாக்கத்தின் பலனாக நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. மறுபடியும் மறுபடியும் அதே தவற செய்யாதீங்க. ஒரு உயிரை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு வரீங்க. உங்க கஷ்டத்தை கொண்டு போய் அந்த இடத்துல அந்த அம்மாட்ட சொல்லி அந்த இடத்துல விட்டுட்டு வரீங்க. அந்த அம்மா பாதுகாப்பா பார்த்துக்குவா. யாரைய? உங்களை பாதுகாப்பா பார்த்துக்குவா. அந்த அம்மாவுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமா உங்க மேல படுங்க. பூர்ண நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. எல்லாம் சரியாயிடும். ஷாயனம்.